Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அடுத்த முறை மாமா கொட்டும் போது வலி தாங்க முடியாது. என்னையா நீயும் என்ன வெறுப்பேத்த ஆரம்பிச்சிட்ட? அதுக்கு காரணம் நீயே தான். ஓ மரியாதைய நீயே கெடுத்துக்கிட்ட. அதுக்கு இவ என்ன பண்ணுவா? எப்படியும் நீ இதோட அடங்க போறதில்ல. நீ என்ன பண்ணாலும் நாங்களும் விட போறதில்ல. அதனால நீ நல்லா பிளான் பண்ணு, ஓகே? ஆனா ஒண்ணு, ப்ராப்பரா பிளான் பண்ணணும். இல்லனா தலையில இப்ப இருக்கிற எலுமிச்சை பழம் ஆப்பிள் பழமா மாறிடும். யாழ்னி, இந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுறதுக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம். சூப்பர், சாப்பிடலாம். சிங்கு சிக்கடி சிங்கு சிக்கடி சிங்கு சகாச்சா, சிங்கு சிக்கடி சிங்கு சிக்கடி சிங்கு சகாச்சா. அம்மா, சிக்கன் பிரியாணியா செய்ய போறீங்க? என்ன கொட்டு வாங்க வச்சுட்டு வெறுப்பேத்திட்டு போறீங்களா? இனியாவும் நீங்களும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறீங்கல்ல. உங்க சாமர்த்தியம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவே போறதில்ல. இது இந்த அமுத மேல சத்தியம். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. போலீஸ்காரன் வேலைங்கிறது சொசைட்டிக்கு நாம பண்ற சேவையா மட்டும் இருக்க கூடாது. நாமளும் இத வச்சு சம்பாதிக்கணும். என்ன புரிஞ்சுதா இல்லையா? இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ அது எனக்கு தெரியாது. இனிமே நான் சொல்ற மாதிரி தான் நீங்க நடந்துக்கணும். பார்ல ஆரம்பிச்சு பிளாட்ஃபார்ம் பிசினஸ் வரைக்கும் நீங்க மாமூல வசூல் பண்ணணும். மாசம் பிறந்தா 1ஆம் தேதி ஆச்சுன்னா என் டேபிள்ல 10 லட்சம் ரூபாயா வைக்கணும். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சுக்கங்க. இதா என் டீல், ஓகே? சார், இந்த ஸ்டேஷன்ல அந்த மாதிரி வழக்கெல்லாம் கிடையாது சார். அப்படி எதுவும் நடக்க கூடாதுங்கிறது விக்ரம் சாரோட உத்தரவு. சார், அவர் கை கரப்படியாத கை சார். எனக்கு மத்தவங்கள பத்தின சர்டிபிகேட்லாம் தேவையில்லை. இந்த ஸ்டேஷன்ல இப்ப நான் ஏசி. நான் சொல்றத நீங்க எல்லாரும் செஞ்சா என் கூட உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும், ஓகே? சார் சார், என்னையா எல்லாரும் இன்னைக்கும் ஸ்கூல் பிரேயர்ல நிக்கிற மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? விக்ரம், ஒரு மேல் அதிகாரியை பார்த்தா சல்யூட் பண்ணணுங்கிற பேசிக் எத்திக்ஸ் உனக்கு போலீஸ் ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? மேல் அதிகாரியா? அப்படி யாரியா மேல் அதிகாரி நம்ம ஸ்டேஷன்ல? எங்க மேல் அதிகாரி மேல இருப்பாங்களா இல்ல கீழையா? என்ன அம்சா, உங்க பாக்கெட்ல ஏதாவது மேல் அதிகாரி இருக்காங்க? ஐ சே ஸ்டாப் இட். ஐயோ, யாவா விக்ரம், ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் விட மேல் அதிகாரின்னு உனக்கு தெரியாது? மேல் அதிகாரிங்கன்னா நேர்மையான வழியில முறைப்படி இந்த பதவிக்கு வந்திருந்தா கிடைக்க வேண்டிய மரியாதை தானா கிடைக்கும். ஆனா அந்த மரியாதை உனக்கு சான்ஸே இல்ல. திமிரு கூடவே பிறந்ததில்ல, அதான் முடிவு கட்டுறேன். ஆமா, இப்ப எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர? சுபாஷ் சார், மேல் அதிகாரி கேக்குறாருல, பதில் சொல்லு. சார், வழக்கமா ஒவ்வொரு மாசமும் போற ஹோட்டல் செக்கிங்க்கு தான் நானும் விக்ரம் சாரும் போயிட்டு வந்தோம். அது ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல? வழக்கமா இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிற ஆபீசர்ஸ் பண்ற விஷயம். தேவையில்லாம அதை பத்தி ஏசி கிட்ட சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஓஹோ, தனியா விசிட் பண்ணாதானே ஏதாச்சும் ரகசியமா பேசி டீல முடிச்சுக்கலாம். அப்பதானே மத்தவங்க நீ நேர்மையானவன சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நீ ஒவ்வொரு ஹோட்டல் முதலாளிகிட்டயும் தனியா பணத்தை வாங்கி செட்டில் ஆவ. அதானே உன் பிளானு? இந்த டீல் பேசுறது, மாமூல் வாங்குறது, இதெல்லாம் உன் வேலை. இது ஊருக்கே தெரியும். இத பேரு என் நேர்மையை சந்தேகப்படுறதுக்கு ஒரு யோகியதை வேணும். அது உங்ககிட்ட இல்ல.
சரியா? என் விஷயத்திலிருந்து ஒதுங்கியே இரு, அதுதான் உனக்கு நல்லது. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அதான் நேர்மையானவர் சொல்லிட்டார்ல, போங்க போய் வேலையை பாருங்க, நிக்காதீங்க. சொல்லுமாயா, எப்படி இருக்க? என்ன ஏசி சார், டியூட்டில சேர்ந்ததுக்கு அப்புறம் போனே காணும். நீதான் பெரிய கொம்பை யானை அடக்கிற வேலையை கொடுத்திருக்கிய, அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும்ல, அதான் அடக்கிக்கிட்டு இருக்கேன். யாரு, விக்ரமா? ஆமா மாயா, அவனை தூக்கி ஒரு பெரிய பள்ளத்துல போட்டு வெளியே வர முடியாதபடி மூடலான்னு பாக்குறேன். அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறான் மாயா. அதுதான் விக்ரம். அதனால நான் பின் வாங்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவன் நிம்மதியை கொஞ்சம் கொஞ்சமா குலைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு விஷயம் மாட்டினா போதும், அவன் அப்படியே தூக்கி சாப்பிட்டுருவேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். விக்ரமும் அவன் பொண்டாட்டி இனியாவும் சந்தோஷமா இருக்கிறத என்னால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்க உடனே இங்க விருகம்பாக்கம் காளியம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. நான் அதை பத்தி கொஞ்சம் பேசணும். தாராளமா வரேன். வெளியே ஒரு சின்ன கலெக்ஷன் இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே வரேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி, சீக்கிரமா வந்துருங்க. பாய். பாய். சுபாஷ், எனக்கு வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஸ்டேஷனை பாத்துக்கப்பா. சொல்லுங்க சதீஷ். சார், மாயாவை ஃபாலோ பண்ண சொன்னீங்களா சார்? ஃபாலோ பண்ண சார். அவங்க இங்க விருகம்பாக்கத்துல இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரத்துல முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க சார். எந்த இடம்? சார், விருகம்பாக்கம் காளியம்மன் கோயில் சார். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சுபாஷ், ஹம்சா, வேட்டைக்கு கிளம்புறோம், ஆயுதங்களோட வாங்க. ஓகே சார், வந்துட்டேன். கிளம்புங்க. ஓகே சார். அக்கா, இந்த புக்ஸ் எல்லாம் நான் எவ்வளோ நேசிச்சேன்னு தெரியுமாக்கா? சாமியா நினைச்சுதான்க்கா கும்பிடுவேன். ஆனா இப்ப இந்த சாமி என்னை கைவிட்டுருச்சேக்கா. இனிமே எனக்கும் இந்த புக்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுல்ல? ஏண்டி ஏதாவது சொல்லி என் வேதனையை கிளறி விடுற? அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு உன் தலையெழுத்தே மாறி போச்சு. இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? கரெக்டு தான்க்கா. என் தலையெழுத்தையே என் மாமாவும் அந்த ஆளும் மாத்தி எழுதிட்டாங்களேக்கா. திவ்யா, திவ்யா, அக்கா,
திவ்யா வாங்கக்கா. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. வாங்க வாங்கக்கா, வாங்க வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. இல்லங்க, உட்காருங்கக்கா, உட்காருங்க. பரவாயில்ல. திவ்யா, என்ன ஆச்சு உனக்கு? டெய்லியும் வீட்டுக்கு வருவ, உன் ஃபியூச்சரை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. ஆனா இப்போ நீ அங்க வராமலே இருந்துட்ட. உன் மார்க் விஷயமா நம்ம நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கு. நீ வருவன்னு பார்த்தா ஆளையே காணோம். என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க 2 பேரும் பதில் சொல்லாம தலகுனிறீங்க. திவ்யா, நான் ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன ஆச்சு? எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா. இனி எந்த நடவடிக்கையும் எடுக்கணும்னு அவசியமே இல்லக்கா. ஏன், என்னாச்சு? ஓ, வேற ஏதாவது வழியில ட்ரை பண்ணி ரீவாலுவேஷனுக்கு ஏற்பாடு பண்ணீங்களா? இல்லக்கா, ரீவேல்யூவேஷனே வேணான்னு நான் சேர்மன் சாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்க்கா. ஏய், என்ன திவ்யா சொல்ற? ரீவாலுவேஷன் வேணும்னு சொல்லிட்டியா? ஏங்க, என்னங்க இவ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன சொல்றா இவ? ஆமாமா, இவளோட ஸ்கூல்ல இருந்து சேர்மனோட பிஏ ஹரின்னு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் என் புருஷன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவர் சொல்ற இடத்துல கையெழுத்து போட சொன்னாரு. என் புருஷனும் இவளை அடிச்சிட்டு அவர் எழுதி கொண்டு வந்த பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னாரு. அப்ப கூட இவ பிடிவாதமா தான் இருந்தா. ஆனா 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 என்ன? ஆனா அக்கா, அக்கா நான் சொல்றேன்க்கா. கையெழுத்து போடலன்னா நான் இந்த ஊர்லயே இருக்க முடியாதுன்னு அந்த ஆளு மிரட்டினாருக்கா. ரொம்ப பயமுடுத்தினாருக்கா. அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். திவ்யா, உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா? எவனோ ஒரு பொறுக்கி வந்து மிரட்டினாங்கிறதுக்காக உன் எதிர்காலத்தையே நீ அழுக வைப்ப. ரீவாலுவேஷன் கேட்க விடாம உன்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதுக்கு டாக்குமெண்ட்ல சைன் கேக்குறீங்கன்னு அவன் சட்டையை பிடிச்சு கேட்காம நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க? அம்மா, திவ்யாக்கு வேற வழி தெரியலம்மா. அவங்க கொடுத்த பணத்துக்கு என் புருஷன் வேலை போயிட்டாரு. அவரும் அவங்க பக்கம் சாஞ்சிட்டாரு. என்ன எல்லாரும் என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? மூர்த்தி, கொஞ்சம் கொஞ்சமா இவ தலையில மண் அள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா கடைசியில அவளையே மொத்தமா குழி தோண்டி புதைக்க போறீங்க. ஒரு பொண்ணோட எதிர்காலத்துல யாராவது விளையாடுவாங்களா? படிப்போட அருமை தெரியாம இப்படி நாசம் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்க மேடம், உங்களுக்கும் திவ்யாவுக்கும் இருக்கிற எல்லா உறவும் இன்னையோட கட்டு. நீங்க டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க, அவ உங்ககிட்ட படிச்சு ஃபெயிலும் ஆயிட்டா. அதனால இதோட இனிமே அவ விஷயத்துல தலையிடாம விலகி போயிடுங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உன்னோட குடி நோய்க்கு எத்தனை பேரோட வாழ்க்கையை தான் நீ பலி கொடுப்ப? ஏற்கனவே உன் பொண்டாட்டி வாழ்க்கையை நீ அழிச்சிட்ட. இப்போ திவ்யாவோட வாழ்க்கையை அழிச்சு முடிக்க பாக்குறியா? ஏ, இவெல்லாம் படிச்சு எங்க போக வேண்டியவன் தெரியுமா உனக்கு? மேடம் மேடம் மேடம், இந்த கதையெல்லாம் நிறைய கேட்டாச்சு. அத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க கொடுத்த பணத்தை கை நீட்டி வாங்கியாச்சு. இனிமே இந்த எக்ஸாம் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு எழுதியும் கொடுத்தாச்சு. அதனால நீங்க கிளம்புங்க, எங்க பொண்ணு விட்டுருங்க. யோ மூர்த்தி, நீ எல்லாம் மனுஷனே இல்ல. உன்கிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கோமதி,
நீங்களாவது அந்த அநியாயத்தை தடுத்து நிறுத்திருக்க வேணாமா? நீங்களும் சேர்ந்து இவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. திவ்யா, நீ எல்லாம் இத்தனை நாள் என் கூட பழகுனதே வேஸ்ட்டி. அக்கா, நீங்க தான் என் ரோல் மாடல்னு சொல்லுவல்ல, என்ன ரோல் மாடலா எடுத்துக்கிட்ட லட்சணம் இதானா? நீ இப்படி ஒரு கோழியா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ஒரு ஒரு பூனை கூட ரொம்ப நேரம் துரத்தணும்னா ஒரு கட்டத்துல எதிர்த்து தாக்க தயாராயிடும். ஆனா நீ இப்படி தோத்து போய் நிக்கிறியே, ஒன்னெல்லாம் என் தங்கச்சின்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு திவ்யா. அக்கா, இங்க பாரு, அப்படி நீ என்ன கூப்பிடுறது நிஜம்னா நான் சொல்றத நீ கேட்டுக்க. அவங்க ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டாங்கிறதுக்காக அவங்களால என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதெல்லாம் முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் ரீவாலுவேஷன் வேணும்னு கேட்டா அதுக்கு அவங்க சம்மதிச்சுதான் ஆகணும். நான் நியாயத்துக்காக போராடுறது உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா என் வீட்டுக்கு வா. இல்ல இப்படியே உன் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைச்சேன்னா இதுக்கப்புறம் என் முகத்திலேயே முழிக்காத. அக்கா, அக்கா. சார், சார் இந்த மாயா அங்க வெளியில தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொன்னா அவள் இன்னும் வரல சார். ஓகே, நல்லதா போச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாயாவை நம்ம தூக்கிடுவோம். சுபாஷ், மாயா எவ்வளவு டேஞ்சரஸான கிரிமினல் நமக்கு நல்லாவே தெரியும். அலர்ட்டா இருக்க. ஓகே, கன்னு நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்க யாரும் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சதீஷ். இந்த ஏரியால இருக்க வேண்டாம், தொலைவாங்க போயிரும். ஓகே சார். சரி, போலாம் போலாம் போலாம். மெதுவா மெதுவா திருமணம். என்ன மாயா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், இனி நிரந்தரமா சுதந்திர பறவையா வாழலாம்னு நினைச்சிட்டியா? தப்பிச்சு போறவங்கள நாங்க மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். அவங்கள மறுபடியும் லாக்அப்ல வைக்கிற வரைக்கும் ஓயவும் மாட்டோம். இதெல்லாம் போலீஸ் ட்ரைனிங்ல பால பாடமாச்சே, இல்ல தெரியாது? நான் அட்டெண்ட் பண்ண ட்ரைனிங்க தானே நீயும் அட்டெண்ட் பண்ண. இந்த லெசன் எனக்கு மட்டும் எப்படி தெரியாம போகும்? அதெல்லாம் ஞாபகம் இருந்திருந்தா இப்படி தப்பிச்சு போக பிளான்ல பண்ணி இருந்திருக்க மாட்டோம்ல. பாடம் படிக்கிறது அதை ஃபாலோ பண்றதுக்கு மட்டும் இல்ல விக்ரம், அதெல்லாம் உன்ன மாதிரி நல்ல ஸ்டூடெண்ட் பண்றது. நான் தான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையே, அதனால நான் அதை எப்படி பிரேக் பண்ணலாம் தான் படிச்சேன். என்ன பிரயோஜனம்? முடிஞ்சா மாட்டி தானே செஞ்சிருக்க. மாட்டினது நீயா நானானு போக போக தெரியும். ஹேண்ட்கஃப்ஸ் மாட்டுங்க. Stop this nonsense. சார், என்ன என்ன நடக்குதுங்க? பப்ளிக் பிளேஸ்ல எதுக்கு இப்படி நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லியா சார்? அது வந்து நான் கேள்வி கேட்டது இன்ஸ்பெக்டர் விக்ரம். சோ அவர் பதில் சொல்லட்டும். சார் என்ன சொன்ன விக்ரம்? மறுபடியும் சொல்லு. சார்
இப்பதான் ஆனந்தமா இருக்கு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்